கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த வார ஓய்வு நாள் பாடத்திலே கொலேசியர் 2வது அதிகாரம் 14 17 வசனங்கள் வரை சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை குறித்து இந்த பாடத்தில் நாம் தியானித்தோம். அதை குறித்து அநேக கிறிஸ்தவ இயக்கங்கள் பல தப்பான சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதாவது கற்பனை ஒழிந்து விட்டது, ஓய்வு நாள் அவசியமில்லை, 10 கற்பனை அவசியமில்லை, கற்பனைகள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லை, பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தான் கற்பனை என்று சொல்லிக் கொள்ளுகிற அனுபவத்தை நாம் பரவலாக கேட்கலாம். ஆனால் இதை குறித்து ஆண்டவர் நம் கரங்களில் கொடுத்த வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இங்கு வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவனுடைய 10 கற்பனைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இந்த 10 கற்பனைகள் தேவ சமூகத்தில் ஆண்டவரால் போதிக்கப்பட்ட, ஆண்டவருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட கற்பனைகள். உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 12-13 வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கைக்கொள்ள வேண்டுமென்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளை ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய வாயினால் பேசி சொன்ன வார்த்தைகள். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இந்த கற்பனைகள் எதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் வாசிக்க வேண்டும். இந்த கற்பனைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளின் மகிமையை அவர் சொல்லுகிறார் ராயல் லா, அதாவது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறார். மேலும் ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை அவர் எழுதினது எப்படி என்றால், யாத்திரையாகம புஸ்தகம் அங்கு 24வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனால் எழுதப்பட்ட அந்த வார்த்தை. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் ஏறி என்னிடத்திற்கு வா, அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீர் அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்த கற்பலகைகளையும் கொடுப்பேன் என்றார். அன்பு பிள்ளைகளே, இந்த கற்பனைகள் 10 கற்பனைகள் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஆண்டவர் கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார் என்று உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் அங்கு 1-4 வசனங்கள் வரை வாசிக்கலாம். மேலும் அவர் சொல்லுகிறார், யாத்திரையாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 18வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவர்களிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சாட்சியின் பலகைகளாகிய 2 கற்பனைகளை அவர்களிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இது தேவனுடைய விரலினால்
எழுதப்பட்ட வார்த்தை என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. மேலும் அவர் எழுதின இந்த வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த கட்டளைகள் 10 கற்பனைகள் எங்கு வைக்கப்பட்டது என்றால், உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருந்தது. ஆண்டவர் தாம் எழுதின கற்பனைகளை பெட்டிக்குள் வைக்க சொன்னார், உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்க சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிறார், யாத்திரையாகம புஸ்தகம் 40வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுவதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அங்கு டெஸ்டமனி, அங்கு தேவனுடைய வார்த்தைகளின் அந்த மகிமையை அவர் அப்படி சொல்லுகிறார். இதை ஏற்கனவே நாம் படித்தோம், யாத்திரையாகமம் 31:18. அங்கு அதை அவர்கள் ஒரு சாட்சி என்று அழைக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் சங்கீதக்காரர் சொல்லும்போது 119வது சங்கீதம் 1வது வசனத்திலே ஆண்டவர் இந்த கற்பனைகளை குறித்து, இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய வேதம் என்று அழைக்கப்படுவதை அங்கு நாம் பார்க்கிறோம். 1வது சங்கீதத்திலே 2வது வசனத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அங்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் சற்று தியானித்து பார்க்க வேண்டும் என்று, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். மேலும் இது, இந்த சங்கீதம், இந்த தேவனுடைய பிரமாணம் ஒளிந்து போகக்கூடியதா, அழியக்கூடியதா, மறைக்கப்பட்டதா என்றால் 111வது சங்கீதம் அங்கு 7-8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதில் ஒன்றும் மாற்றக்கூடியது அல்ல. அது எப்படி அவர் கொடுத்தாரோ உண்மையை உத்தவமாய் அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் இதை குறித்து அவர் சொல்லும்போது, இது தேவ சமூகத்தில் அங்கு மிகவும் மகிமைக்குரிய, மிகவும் பரிசுத்தமான ஒரு கட்டளை என்று அங்கு சொல்லுகிறார். 19வது சங்கீதம் 7வது வசனத்தில், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும், அங்கு கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேரை ஞானியாக்குவருமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லுகிறார். பரிசுத்தத்தை மீறினால் அது பாவம் என்று 1 யோவான் 3:4 நாம் வாசிக்கிறோம். மேலும் அன்பு பிள்ளைகளே, இந்த 10 கற்பனைகள் குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சி என்னவென்றால், ரோமரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 3வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறதானபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் தான் வருகிறது என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் பாவம் இல்லை, பாவம் நமக்கு தெரியாது என்று ரோமர் 7:7 நாம் வாசிக்கலாம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை.
இச்சாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று எனக்கு எப்படி தெரியும்? அன்பு பிள்ளைகளை, வேத சத்தியங்கள் நமக்கு இந்த 10 கற்பனைகள் குறித்து இப்படி போதிக்கிறது. மத்தேயு 5:17 நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று மத்தேயு 5:17 நாம் வாசிக்கிறோம். மேலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள், அந்த 10 கற்பனைகள் குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குகிறார், வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி மகிமை உள்ளதாக்குகிறார் என்று அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42:21 சொல்லுகிறது. மேலும் அங்கு ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம், அங்கு அவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க நன்மையானது மரணமாயிற்றோ? அப்படி அல்லவே, பாவமே எனக்கு மரணமாயிற்று, பாவம் கற்பனையினால் மிகுந்த பலனுள்ளதாக படிக்கும், அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்குகிறதுனாலே பாவமாக விளங்கும்படிக்கு அப்படியாயிற்று என்று ரோமர் 7:13 வாசிக்கிறோம். ரோமர் 7:12 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான், கற்பனையும் பரிசுத்தம் உள்ளதாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது என்று இங்கு ஆண்டவர் ரோமர் 7:12 சொல்லுகிறார். மேலும் ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு மீண்டும் கற்பனையை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அப்படியானால் அவிசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் செய்கின்ற காரியங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி வார்க்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா என்றால் இல்லை, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம் என்று ரோமர் 9:3-31 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 7:14 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, நாம் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது தான், ஆனால் நாம் பாவத்திற்கு விற்கப்பட்டு நாம் அதற்கு மாமிசத்துக்குரியவர்களாக காணப்படுகிறோம் என்று இங்கு தேவனுடைய 10 பிரமாணங்களை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 10 பிரமாணங்களை குறித்து கேள்விப்படுகிற இந்த சத்தியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை எதை ஊர்ஜிதப்படுத்துகிறது என்பதை யோசித்து, இந்த 10 பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை ஏற்று நடக்கும்போது நாம் தேவனுடைய திருராஜ்யத்திற்கு உகந்த பிள்ளைகளாக காணப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாக்கியத்தை ஏற்று நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பிரமாண பத்திரம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பிரமாணத்தின்படி நாங்கள் நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தந்து அதை மேற்கோள் காட்டி இந்த உலக மக்கள் நம்புவது போல நாங்கள் நம்பாமல், ஆண்டவரே, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் நாங்கள் கேட்டு நடக்க, உம்முடைய பிரமாணம் என்றென்றைக்கும் அழியாதது தான், அதை நீர் அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று கற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, கேட்ட இந்த சத்திய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதை ஏற்று அதன்படி நடந்து கற்பனைக்கு நாம் செவி சாய்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.